டீ ஆறுது, எடுத்து குடி. அம்மா நீங்க இந்த டேப்லெட்ஸ்ல எடுத்துக்கோங்க கரெக்ட் டைமுக்கு. சரிங்கம்மா. சீக்கிரம். காசு கொடுத்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போவேன். உட்காரு. இல்ல உட்காந்தா லேட் ஆகுமா? நான் குடிச்சிட்டு கிளம்புதேன். நீ சீக்கிரம் குடிச்சிட்டு கொடு. ஏலே கோவம்லாம் போய் சமாதானம் ஆயிட்டியா? இல்ல டீலாம் வாங்கிட்டு வர சொல்லுதில்ல? டீ வாங்கி தர சொன்னா மறுபடியும் நான் உன் கூட ஒட்டி உறவாட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நான் ஒரு டாக்டர் அங்க இருக்கும்போது அதை விட்டுட்டு எங்க அம்மா ஜடாமுடி சாமியாரு அது இதுன்னு குறி பாக்குறேன்னு ஆடுறாங்க. கூட நீயும் ஆட போற. ஐ டோன்ட் கேர். ஆனா கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் நீ உயிரோட போய் சேரணும். என்னை கூட்டிட்டு வரும்போது இப்ப ஓட்டுனியே, அப்படி ஓட்டுனா ஒண்ணு உனக்கு அடிப்படும், இல்லைன்னா ரோட்ல போற யாருக்காச்சும் அடிப்படும். உன்னோட பதட்டம் குறையணும் தான் நான் உன்ன டீ வாங்கிட்டு வர சொன்னேன். உனக்கு எதுக்கு என் மேல இம்புட் அக்கறை இப்போ? நீன்னு இல்ல, உன்ன மாதிரி யாரா இருந்தாலும் ரேஷ் டிரைவிங் தப்புன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கோயிலுக்கு போகணுங்கிற பதட்டம் உனக்குள்ள இருந்துச்சு, அது அடங்கணும். அதுக்காக தான் டீ வாங்கிட்டு வர சொன்ன. நீ வெறும் என்ன அமெரிக்கா போக விடாம மட்டும் தடுக்கல, உன் தங்கச்சி வாழ்க்கை தப்பா போனதுக்கு காரணமே நான் தானு நீ கூசாம என்ன சுட்டு போட்டுட்ட. 7 ஜென்மத்துக்கும் நான் அந்த வார்த்தையை மன்னிக்கவே மாட்டேன். ஒரு டாக்டரா உன் கூட வளர்ந்த பழைய அத்தை மகளா சொல்றேன். இனியாவது கோவிலுக்கு பொறுமையா போ, அவ்வளவுதான். நம்மள வெறுக்குதாளா இல்ல அன்பா பேசுதாளா? என்ன லுக்கு இது? உடைஞ்சு போன உறவு ஒட்டாது. இப்போன்னு இல்ல, இனி எப்பவும் நீ யாரோ நான் யாரோ தான். அது புரிஞ்சா போதும். கிளம்பு. ஓய், முக்கியமா பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போ, அவ்வளவுதான். அத சிரிச்சுட்டே சொன்னா என்ன? ஒரு நிமிஷம். இது வேறயா? திருநீரு இருந்துகிட்டே இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். பசி கொடல சுருட்டுனாலும் சாமி பாட்டு பாடித்தான் பசியவே கடக்கணும். நான் செய்தேன். நான் நிச்சயம் விரதத்தை கடைப்பிடிப்பேன். தாகம் தொண்டைய அடைக்கும், ஆனாலும் சாமிய நினைச்சு தண்ணிய தவிர்க்கணும். சத்தியமா தண்ணிலாம் குடிக்க மாட்டேன். உடம்புக்கு முடியலன்னா மருந்து மாத்திரை திங்க கூடாது. கஷாயம் கிஷாயம் எதுவுமே கூடாது. முடியுமா உன்னால? முடியும், என்னால இருக்க முடியும். விரதம் ஆரம்பிச்சாச்சுன்னா பாதியில கைவிடக்கூடாது. கைவிட்டா உனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சி உசுருக்கும் சேர்த்து ஆபத்து. நிச்சயம் இந்த விரதத்தை முடிப்பாத்தா. நிச்சயம் முடிப்பேன். விரதம் முடிச்சு காவடி எடுத்து கந்தனுக்கு செலுத்திடு. எல்லா வினையும் சொல்லாமலேயே ஓடி போயிடும். இந்த திருநீரை உன் தங்கச்சிக்கு வச்சு விடு. இந்த எலுமிச்சம்பழம் விரதம் முடிக்கிற வரைக்கும் கையில வச்சுக்க. எதுக்கு தான் இம்பிட்டு போலாம்? இம்பிட்டு எதுக்கு அத்த? அண்ணன் கடையா வைக்க போகுது. கேட்டி கோட்டிக்காரி, கண்ணு வைக்காத டீ. அத்தான் 3 நாளைக்கும் வெறும் பழமா தானே சாப்பிடணும். அதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? ஆமல பகல் நேரத்துல பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது, பாத்துக்க. என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு எந்த டாக்டர் சொன்னாங்க? சடாமுடி டாக்டர். இது எங்க பிரச்சனைல உனக்கு என்ன வந்துச்சு? சொன்னா கேட்க மாட்டேன். ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் தான் அனுபவிப்ப. அண்ணா, பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பியா? இதெல்லாம் வேணான்னு. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு ஒப்பாதுன்னு. இல்லை, ஏன்னா உனக்காக பண்ணுதே, ஏன் மருமக பிள்ளைக்காக பண்ணுதே. இத பத்தி நீ எதுவும் பேசாத. உனக்கு பிறக்க போற புள்ள நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா பிறக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு. அண்ணே,
வேணும்னா நானும் உன் கூட சேர்ந்து விரதம் இருக்கவா? ம் ஐயோ நீயா? ஒருவேளை பட்னிய கூட நீ தாண்ட மாட்ட. இவ 3 நாள் சாப்பிடாம விரதம் இருக்க போகுதானா? மா பிறக்க போறது என் புள்ள. சம்மு எதுக்காக கஷ்டப்படணும்? வேணா லீவ் போட்டு நான் விரதம் இருக்கட்டுமா? ஹிலே, சடாமுடிச்சாமி சொன்னதை மறந்துட்டியா? இதெல்லாம் அப்பனோட கடமை இல்ல, தாய் மாமன் செய்ய வேண்டிய விஷயம். ஆ உங்க பேச்செல்லாம் கேட்டா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. வந்து வாச்சிருக்கு பாரு ஒரே காட்டு மிராண்டி குடும்பம். ஹெட்டி, நீ பேசாம சும்மா இருக்க மாட்டியா? ஏத்தா, எங்களுக்கு யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா நீ வந்து வைத்தியம் பாக்குறீல்ல, நாங்க ஏதாவது மறுக்கிறோமா? விடுத்தா, இது சாமி காரியம். செத்த நேரம் பேசாம இருத்தா. மா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார்ல, விரதத்தை எக்காரணத்து கொண்டும் பாதியிலே கைவிட்ட கூடாதுன்னு சொன்னார்ல. ஆமால, பாதியிலேயே விட்டா சாமி கோச்சுக்கிறோம். நடக்காத கெட்டதெல்லாம் நடக்கும்னு சொன்னாருல. அத்தை, விரதம் இருக்கிறது யாரு? எங்க அண்ணன் சண்முகம்ல. இடியே விழுந்தாலும் அம்பட்டு ஏன் உசுரே போனாலும் விரதத்தை கைவிடாது. அத்தை, அண்ணே எங்களுக்குன்னு வந்துட்டா எதையும் பார்க்காத அத்தை. நிச்சயமா எதுவா இருந்தாலும் செய்யும். ஏத்த அண்ணன் பாவம் 3 நாளா வெறும் பழமா சாப்பிட்டு பட்னி கிடக்க போகுது. பேசாம நாமளும் சமைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் வெறும் பழமா சாப்பிட்டு அண்ணன் கூட விரதம் இருந்தா என்ன?